ஸ்ரீகுருப்யோ நமஹ. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசுமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 2 கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஒன்று குருவோடு சுக்கிரன் இணைவு. 2 குருவும், தேவ குருவும் அசுர குருவும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் கனெக்ட் ஆகுறாங்க. மிதுன ராசி என்பது ஏற்கனவே நாராயணனுடைய வீடு, அதாவது பெருமாளுடைய வீடு. பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா அயன ஸ்தானம். அதோடு மட்டுமல்லாது ரொம்ப அமிர்தத்தை அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிடிச்ச இடம். இதெல்லாம் நம்ம அப்படி கணக்கீடு செய்கின்ற பொழுது தேவ குருவும் அசுர குருவும் பெருமாளுடைய வீடாக இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசியில் கனெக்ட் ஆகுறாங்க. அப்போ நிச்சயமாக இதனால் 12 ராசி அன்பர்களுக்குமே கூட நீங்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. மெயினாக பணம்னு சொன்னால் அவர் குரு தான். அதை வாங்கி கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் அஸ்தங்கமாகி இருக்கக்கூடாது, வக்ரமாகி இருக்கக்கூடாது. ராகுக்கு எதிர்த்து சனி போன்ற கிரகங்களில் அல்ல அவங்களுடைய நட்சத்திரங்களில் போய் சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது, 6 to 12 மறையக்கூடாது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த முறை சுக்கிரன் சுபத்துவமாக குருவுடைய வீட்டில் புதனுடைய வீட்டில் குருவோடு இணைகிறார். பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை இல்லை, ராகுவுடைய பார்வை தொடர்பு மட்டும் அங்கே ஏற்படுகிறது. அப்போ நிச்சயமாக அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் பெரிய அளவில் பணப்புழக்கம் இருக்க போகுது. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க. இந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு பெரிய சமாதானம் பேசுறது, அல்லது ஒரு பெரிய வம்பு வழக்கு ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, செட்டில்மெண்ட் பண்ணுறது. செட்டில்மெண்ட்டுங்கிற வார்த்தை இங்கே பொருந்தும். அப்போ பணத்தை வச்சு நிறைய செட்டில்மெண்ட் இங்கே நடக்க போகுது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முடியாத சில விஷயங்களை கூட அல்லது முடியாத பல விஷயங்களை கூட பணத்தை கொண்டு முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஏற்படுகிறது. அதே போல் ராகு சம்பந்தப்பட்டதால் அந்த வெளிநாட்டில் செய்யக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம், வெளிநாட்டில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அந்த அவால பணங்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய மணி லாண்ட்ரி, அது போன்ற பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக வெளிநாட்டில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை வெளிநாடுகளுக்கு போவதற்கோ, இல்லை வெளிநாட்டில் போயிட்டு தொழில் தொடங்குவதற்கோ, இல்லை வேலை வாய்ப்புகளுக்கோ கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. இன்னும் சொல்ல போனாக்கா வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக கிடைக்கும், அல்லது புதிய வெளி மனிதர்களுடைய தொடர்புகள், ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க உங்களோட சேர்ந்து ஏதாவது பண்ணுற மாதிரி, இல்லை நீங்கள் புதுசாக அவங்களோட டைப் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள்லாம் கூட, தொழில் வாய்ப்புகள், பிஸ்னஸ் சான்சஸ் எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட போகுது. அதே போல் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் கூட நிறைவேறக்கூடிய கால நேரம். ஸோ இதெல்லாம் அந்த குரு சுக்கிரன் மற்றும் ராகுவுடைய தொடர்பை வச்சு நாம் சொல்கிறோம். அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதம் செவ்வாய் பகவான் இடமாற்றம் அடைந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் கன்னியில் தங்கியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு 12 ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் கவலையே வேண்டாம். ஆகஸ்ட் மாதம் கும்பராசிக்கு அற்புதமான மாதமாக அமைகிறது, அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. சொல்லி வச்சு செய்வோம். இதையும் எத்தனை நாள் தான் கும்பராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டுன்னே இருக்கிறது, கஷ்டம்னு இருக்கிறது. உங்கள் கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும் இல்லையா? அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி அன்பர்களை இந்த ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கிறாரு, வக்ரகதி அடைந்திருக்கிறாரு, அல்லது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்கள் ராசியிலேயே இன்னும் இருக்கிறாரு. அவர் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை. கும்ப ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சந்தோஷமான மாதமாக இருக்கும், குதூகலமாக இருக்கும். எப்படி சொல்றீங்க சாமி, எப்படி இது நடக்கும்? ராசிக்கு 5வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் இணைவு, அதுதான் பதிவின் தொடக்கத்தில் உங்களுக்கு சொன்னேன். இந்த குரு சுக்கிரன் இணைவு என்பது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது. சார், தனித்த குருவே கும்பத்துக்கு நல்ல ஒரு பண வரவு தான். அப்போது எனக்கு தெரிஞ்சு நிறைய கும்பராசி அன்பர்கள் அவங்களுடைய அந்த கடன் சுமைகள் குறைந்திருக்கு, நம்ம
நிறைய ஃபீல் பண்ணுறோம், பார்க்குறோம். ஏன்னா நிறைய ஜாதகங்கள் நம்மகிட்ட வருது, நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு கடன் சுமைகளுக்காக நிறைய பரிகாரங்கள் எழுதி கொடுக்குறோம், கோவிலுக்கு போயிட்டு வர சொல்கிறோம், இல்லை அவங்க கடையில் கம்பெனியில் ஒரு பூஜை ஹோமங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதை செஞ்சதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட்டு. சாமி ஆமாம் எனக்கு இப்போ நான் கொஞ்சம் பரவாயில்ல, நிம்மதியாக இருக்கேன் சாமி, நான் கூட நினச்சேன் நமக்கு சரியாகுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது சாமி, உண்மையிலே நீங்கள் சொல்லும்போது கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இப்போ நான் கொஞ்சம் கிளியராக இருக்கேன் சாமி, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன், நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி அன்பர்கள் ஏராளம். நான் உங்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் சாமி எனக்கு நிம்மதி, நான் உங்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் சாமி எனக்கு சந்தோஷம் அப்படின்னு எத்தனையோ கும்பராசி அன்பர்கள் நம்மளால சொல்ல முடியும். அப்ப அந்த அளவுக்கு கடன் சுமைகளில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், மெயினா கடன் பிரச்சனைகள் அல்லது குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பிள்ளைகளை பற்றிய கவலைகளா, படிப்பு, வேலை வாய்ப்பு, திருமண வாழ்க்கை, பசங்களை பற்றின கவலைகளாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான காரிய தடைகள், செயல் தடைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. இந்த மாதம் காரிய தடைகள் விலகும். மெயினாக ஜாப்ல ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்க, வேலையில் இடமாற்றங்கள் உண்டு, வேலையில் இடமாற்றங்கள் உண்டு. ஆனால் அந்த இடமாற்றம் ஒரு நல்ல ப்ரமோஷனாக சேரும், பதவி உயர்வுகள் உங்களை தேடி சேரும், வருமானம் அதிகரிக்கும், இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். அப்ப வேலை செய்கிற இடத்துல பாராட்டுக்கள் கிடைக்கும், பேர் புகழ் அதிகரிக்கும். இதுக்கு முன்பாக வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் ஒரு அவப்பெயர் இருக்குமே ஆனால் அந்த அவப்பெயர்கள் விலகும். அதே போல வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த வீண்பிழி அவமானங்கள், தலைகுனிவுகள் அவையெல்லாம் கூட விலகி நல்ல முறையில் பேர் புகழ் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனதருமை கும்பராசி என்பர்களே. கும்பராசியை பொறுத்தவரை கடுமையாக உழைக்கக்கூடியவங்க, கடுமையாக கஷ்டப்படக்கூடியவங்க. ஆனால் அவங்க உழைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நல்ல பேர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது அங்கே இல்லை. அப்போ அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களே, நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. குடும்ப கஷ்டங்கள் தீரும், பிள்ளைகளுடைய கவலைகள் இருக்குமே ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த வேலை வாய்ப்பு, திருமணம், படிப்பு, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், குடும்ப தடைகள் விலகும். மெயினாக கணவன் மனைவி அல்லது அந்த உறவுகள், புதிய உறவுகள் பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் அவை விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்கும். வேலை வாய்ப்புகள், வருமானம் எப்படி சாமி இருக்கும்? வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், அனுகூலமான எதிரிகள், கூட இருந்தே குளிபறிக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை கும்ப ராசி அன்பர்களே. ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு அந்த வீண் கலகங்கள் எல்லாம் பொடிப்பொடியாகும். அப்போ குறிப்பாகவே இந்த திருஷ்டி, பொதுவாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு திருஷ்டி ஓவராக இருக்குது. திருஷ்டி தாங்க உங்களுக்கு அதிகம். நான் உண்மையை தான் சொல்லணும். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான், எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான், கும்பராசிக்கு திருஷ்டி ஓவராக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த திருஷ்டி வீட்டிலேயே கூட இருக்கலாம். மேல் வீடு, கீழ் வீடு, நெருங்கிய உறவுகள். அப்போ கும்பராசிக்கு திருஷ்டி அதிகமாக உள்ளது. எச்சரிக்கை, கவனம் தேவை. திருஷ்டி ஹோமம் பண்ணிக்கலாம், அல்லது சுலுனி துர்கா சாட்டிங் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, மந்திர ஜபங்கள் செய்வது, அல்லது துர்கை அம்மனுக்கு ஒரு அபிஷேகம் செய்வது, லெமன் தீபம் போடுவது, இதெல்லாம் ராகு காலத்தில், செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நாகதேவதைகளுக்கு வழிபாடு செய்வது, இதெல்லாம் திருஷ்டியை குறைக்கும். அப்போ கும்பராசி என்பர்களே, திருஷ்டிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதே போலத்தான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், டாக்டராக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இல்லை ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அக்கௌண்ட் செக்ஷனு, ஆடிட்டர்ஸ், அட்வொகேட்ஸு, அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, மெயினாக கார்மெண்ட்ஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ண ராகு உள்ளே இருக்கிறாரு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அப்புறம் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், அது ரைஸ் மில்லாக இருக்கலாம், காட்டன் மில்லாக இருக்கலாம், இல்லை ஆயில் மில்லாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, புரியுதுங்களா? கோல்டு பிஸ்னஸ்ஸு, கோல்டு மார்க்கெட்டு, கனிம வளங்கள், க்ரஷர்ஸு,
குவாரிகள் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் நிச்சயமாக அந்த தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். குறிப்பாக தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், இல்லை தொழிலில் ஒரே கஷ்டமாக இருக்குது சாமி, ஒரு டல்லாக இருக்குது, ஒரு மந்தமாக இருக்குது, தொழில் ஒரு மந்தமாக இருக்குது, கடை வியாபாரம் இல்லை, பிஸ்னஸ் இல்லாமல் இருக்குது, இல்லைனா பிஸ்னஸ் இருக்குது வேற மாதிரியான ட்ரபுள் இருக்குது, இந்த மாதிரி மறைமுகமான காரணம் தெரியாது, உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது உங்களால். அப்போ மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. அந்த தொழில் அமைப்புகளை மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், நல்லது நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான், ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல எல்லாமே அதில் மாறி போயிடும். அப்போ கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.